ஒரு புதிய தயாரிப்பு நிறுவனம் ஒரே நேரத்தில் 7 புதிய படங்களை தயாரிக்கிறதா? இந்த நிறுவனத்தின் பெயர் பாக்ஸ் அண்ட் க்ரோ ஸ்டுடியோ. இந்த 7 படங்களின் அறிமுக விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது. பல சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டு படக்குழுவினரை வாழ்த்தினர். இந்த 7 படங்களும் காமெடியை பின்னணியாக கொண்டு குறுகிய கால தயாரிப்பில் சிறு பட்ஜெட் படங்களாக தயாரிக்கப்பட உள்ளன. படங்களின் கதையையும் ராஜேஷ் கண்ணன் எழுதியதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் ஜனவரி மழையில் ஒரு நாள் மற்றும் கடவுள் இருக்கான் குமார் ஆகிய படங்களை இயக்கவும் செய்திருக்கிறார். ஏற்கனவே இவர் பெருமான் என்ற படத்தை இயக்கியும் இருக்கிறார். இது குறித்து ராஜேஷ் கண்ணன் பேசுகையில், எனக்கு சினிமா என்றால் உயிர். ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன். பல வேலை பார்த்திருக்கிறேன். சினிமாவிற்கு வந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அஜித் எனக்கு நல்ல நண்பர். ஒரு நாள் கேட்டார், வாழ்க்கையில் என்ன பிளான் வச்சிருக்கேன்னு. நான் பல வேலைகள் செய்வதை சொன்னேன். இப்படி பலவற்றில் ஈடுபடுவது சரியாக இருக்காது. ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது ஒரு நிறுவனம் ஆரம்பித்து செய்ய வேண்டும். அதற்கு முதலில் தேவை விசிட்டிங் கார்டு என்று தெளிவுபடுத்தி தொடங்கி வைத்தார். அதை மறக்க மாட்டேன். நான் பலரிடம் கதை சொல்லி 52 கதைகளை உருவாக்கிவிட்டேன். ஒரு கட்டத்தில் சலித்துவிட்டு இம்முயற்சியில் ஈடுபட முடிவு செய்தேன். நண்பர்கள் கை கொடுத்தார்கள். புதியதை வரவேற்க தயாராக இருக்கும் ரசிகர்களை நம்பி இறங்கியிருக்கிறோம் என்றார் ராஜேஷ் கண்ணா.